ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய மிக முக்கியமான 16 அடையாளங்களை பற்றி கூறினார்கள். அந்த 16 அடையாளங்களும் தற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அடையாளங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ந்து மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளங்களை பற்றி ஒவ்வொரு பகுதியில் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த அடிப்படையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் 16 அடையாளங்களை வகைப்படுத்தினார்கள். இந்த 16 அடையாளங்களும் தற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை கண் முன்னால் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடையாளம் உடையவர்களை விட்டு எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் எம்முடைய சந்ததியினரையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. பயங்கரமான அடையாளங்கள் கண்ணியமானவர்களே. திர்மிதியில் வரக்கூடிய ரிவாயத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 16 அடையாளங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தெளிவாக கூறினார்கள். முதலாவது சொன்னார்கள், துஹிதல் ஃபை உதிவலன், யுத்தத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் பொது உடைமையாக்கப்பட்டுவிட்டால், அதாவது யுத்தத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் யாருக்கு எவ்வளவு பங்கு போக வேண்டும் என்று இஸ்லாம் நிர்ணயித்திருக்கிறது. குர்ஆன் இதை பற்றி தெளிவாக கூறுகிறது. அப்படி இல்லாமல் ஒரு காலம் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது பொது உடைமையாக்கப்பட்டுவிடும். அதாவது இதற்கு பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இஸ்லாம் சொன்ன பிரகாரம் பங்கு பிரிக்கப்படாமல் தான் விரும்பியவாறு இந்த பொருட்களை எடுத்து பங்கு வைத்துக் கொள்வார்கள். அடுத்து இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது, ஏழைகளை விட்டுவிட்டு பணக்காரர்கள் மட்டும் அந்த பொருட்களை தங்களுக்குள்ளால் பிரித்துக் கொள்வார்கள். இப்படி ஒரு காலம் வந்தால் இது மறுமை நாளுடைய முக்கியமான அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகைப்படுத்தினார்கள். இரண்டாவது சொன்னார்கள், வல் அமானத்து மக்னமன், அமானித பொருட்கள் கனிமத் பொருட்களாக ஆக்கப்பட்டு விட்டால், அதாவது அமானித பொருட்கள் யாராவது ஒருவர் இன்னொருவரிடம், நான் ஒரு பயணம் போகிறேன், அதனால் இந்த என்னுடைய பணத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அமானிதமாக வைத்துக் கொள்ளுங்கள், நான் வந்ததற்கு பிறகு அதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று ஒருவரிடம் கொடுத்துவிட்டு செல்கிறார். இந்த பணம் அமானிதமான பொருள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸை சொல்லி காட்டினார்கள், அமானிதம் என்பது யுத்தத்திலே கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி பொருட்கள் போல் ஆக்கப்பட்டுவிடும் என்றார்கள். அப்படி என்றால் இதற்கும் மார்க்க அறிஞர்கள் பல கருத்துக்களை கூறுகிறார்கள். முதலாவது கருத்து, இவர் சென்றதற்கு பிறகு அமானித பொருட்களை தன்னுடைய தேவைக்காக வேண்டி இவர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். இரண்டாவது ஒரு கருத்து சொல்லப்படுகிறது என்னவென்றால், அந்த பணம் இவருக்கு ஏதோ கிஃப்ட் கிடைத்தது போல, வெகுமதி கிடைத்தது போல இந்த பணத்தை இவர் ஆக்கிரமித்துக் கொள்வார். அவர் பயணத்தை முடித்து திரும்பி வந்து தன்னுடைய பணத்தை கேட்கும் பொழுது, நீங்கள் என்னிடத்தில் பணத்தை கொடுக்கவே இல்லையே என்று சொல்லி இவர் மறுத்து விடுவார் என்பதாக மார்க்கறிஞர்கள் இந்த ஹதீஸுடைய வார்த்தைக்கு பல கருத்துக்களை கூறுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் அமானிதமாக கொடுக்கப்படக்கூடிய பொருட்கள் அது வீணடிக்கப்படும், அது சரிவேற நிறைவேற்றப்படாது. இந்த காலம் வந்தால் மறுமை நாள் நெருக்கம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது இந்த காலத்திலே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜகாத்து மக்ரமன், ஜகாத்துடைய பணம் தெண்ட பணமாக ஆக்கப்பட்டு விட்டால். அப்படி என்றால் அருமையானவர்களே, நாங்கள் பாதையிலே செல்லும் பொழுது போலீஸ் எங்களுடைய வாகனத்தை தடுத்து நிறுத்துகிறார். எங்களிடத்தில் ஏதோ குறைபாடு இருப்பதன் காரணமாக அவர் ஃபைன் அடிக்கிறார். ஃபைன் அடிக்கும் பொழுது எப்படி நாங்கள் மனமில்லாமல் அந்த பணத்தை நாங்கள் வெறுப்புடன் கொடுக்கிறோமோ, இதே போல் ஒரு காலம் வரும், ஜகாத்துடைய பணம் கடமையானவர்கள் அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது மன நிம்மதி இல்லாமல் வெறுப்புடன் தெண்ட பணம் கொடுப்பது போல் கொடுப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில பணக்காரர்கள் அவர்களுக்கு ஜகாத் கடமையாகி இருந்தும் அந்த பணங்களை அவர்கள் பதுக்கிக் கொள்வார்கள். கடைசியில் ஜகாத்தை வசூலிப்பவர் வந்து கணக்கு பார்க்கும் பொழுது இவர்கள் அந்த பணங்களை கொடுக்கும் பொழுது மனம் முன்வந்து கொடுக்காமல் வேண்டா வெறுப்புடன் அந்த பணங்களை கொடுப்பார்கள். சொல்ல போனால் ஜகாத் சரிவர நிறைவேற்றப்பட மாட்டாது, அதிலே குறைபாடுகள், கூடுதல் குறைவுகள் ஏற்படும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது இந்த காலத்திலே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. நான்காவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ துஅல்லிம லிகைரித்தீன், மார்க்கம் அல்லாததற்காக வேண்டி மார்க்க அறிவை கற்றுக்கொள்வார்கள், உலக லாபத்துக்காக வேண்டி மார்க்க அறிவை கற்றுக்கொள்வார்கள். அருமையானவர்களே, மார்க்க அறிவை கற்றுக்கொள்வதன் நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும், இதே போல இந்த மார்க்க அறிவை கொண்டு பலர் நேர்வழி அடைய வேண்டும் என்பதுதான். ஆனால் வேறு காரணங்களுக்காக வேண்டி, இந்த உலக ஆதாயங்களுக்காக வேண்டி மார்க்க அறிவை மக்கள் கற்றுக்கொள்வார்கள். இவர் மூலமாக பல குழப்பங்கள் ஏற்படும். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த
ஹதீஸின் மூலமாக தெல்ல தெளிவாக கூறினார்கள். ஆறாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ அதாஅ ரஜுல் இம்ரஅத்தஹு, ஒரு மனிதர் தன்னுடைய மனைவிக்கு கட்டுப்படுவான், மனைவி எதை சொன்னாலும் அதற்காக வேண்டி இவன் வழிபடுவான் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, மனைவியுடைய மஷூராவை ஏற்று நடக்கும்படி இஸ்லாம் கூறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய மனைவிமார்களுடைய பேச்சை கேட்டிருக்கிறார்கள், மஷூராக்களை எடுத்து நடந்திருக்கிறார்கள். ஆனால் மார்க்கத்துக்கு முரணான விடயங்களை மனைவி சொல்லும் பொழுது மனைவியை நாங்கள் அன்பான முறையிலே கண்டிக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக அவளுடைய மனம் உடைந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி மார்க்கத்தில் இல்லாத விடயங்களையும் அவளுடைய பேச்சுக்காக வேண்டி நாங்கள் ஏற்று நடப்பது கூடாது. இதை இஸ்லாம் தடுக்கிறது. இது மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம். இன்று எத்தனையோ நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் கண்ணியமானவர்களை, கணவன்மார்களே சோசியல் மீடியாவில் தன்னுடைய மனைவியுடைய முகத்தை, தன்னுடைய மனைவியுடைய உடம்பை காட்டி ரசிக்கக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் இந்த காலத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழாவது அடையாளமாக சொன்னார்கள், வ அக்க உம்மஹு, தன்னுடைய தாயை பிள்ளை நோவினை செய்வான் என்று சொன்னார்கள். தாய் நோவினைக்குட்படுத்தப்பட்டால் இது மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகைப்படுத்தினார்கள். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழாவது எட்டாவது அடையாளமாக கூறினார்கள், வ அதுனா சதீகஹு வ அக்ஸா அபாஹு, தன்னுடைய நண்பர்களை நெருக்கி கொண்டு தந்தையை தூரமாக்கி விடுவான் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இதுவும் தற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் கண் முன்னால் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். தன்னுடைய நண்பர்களுக்கு முன்னால் தன்னுடைய தந்தையிடம் எந்த அளவுக்கு மகன் வேலை வாங்குகிறான், அது மட்டுமல்லாமல் தன்னுடைய நாவை, குரலை உயர்த்தி பேசுகிறான். இதை பார்த்து நண்பர்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வீட்டிற்கு அவர்கள் வந்துவிட்டால் தந்தையை தான் சாமான்களை வாங்கி கொண்டு வரும்படி கடைக்கு மகள் அனுப்புகிறார்கள். கண்ணியமானவர்களே, இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நண்பர்களை நெருக்கி கொண்டு தந்தையை தூரமாக்கி விடுவான். என்ன வேலைகளை எல்லாம் வாங்க முடியுமோ எல்லா வேலைகளையும் அந்த தந்தையுடைய மகன் அல்லது மகள் வாங்கிக் கொள்வார். இது மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகைப்படுத்தினார்கள். ஒன்பதாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ தஹரத்தில் அஸ்வாத்து ஃபில் மசாஜித், மஸ்ஜிதுகளிலே, அல்லாஹ்வுடைய மாளிகைகளிலே சத்தங்கள் உயரும் என்று சொன்னார்கள். இதுவும் தற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. மஸ்ஜித் என்பது அமைதியை பேணக்கூடிய இடம். ஆனால் இன்று அதிகமாக மக்கள் மஸ்ஜிதுக்குள்ளால் வந்து சப்தமிடக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். பத்தாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸாதல் கபீலத ஃபாஸிகுஹும், ஒரு கூட்டத்தாருடைய தலைவனாக அந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய பாவி இருப்பான் என்று நபி அவங்க சொன்னாங்க. அந்த கூட்டத்தாரிலே இருக்கக்கூடிய மிக மோசமானவன் தான் கூட்டத்துடைய தலைவனாக இருப்பான். இதை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, 11வது அடையாளமாக நபி அவங்க சொன்னாங்க, வகான ஸஈமுல் கௌமி அர்தலஹும், கூட்டத்துடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் அந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய மிக மோசமானவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலும் சொன்னார்கள். எப்படி என்றால், யுஸத்தகுல் காதிப் வ யுகzzபு ஸாதிக், உண்மையாளன் பொய்ப்பிக்கப்படுவான், பொய்யன் உண்மையாளன் ஆக்கப்படுவான். இதே போல வ யுஹவ்வனுல் அமீன் வ யுத்தமனுல் ஹாயின், நம்பிக்கைக்குரியவன் மோசடிக்காரனாக கருதப்படுவான், மோசடிக்காரன் நம்பிக்கைக்குரியவனாக மாற்றப்படுவான் என்று நபி அவங்க சொன்னாங்க. இதுதான் கண்ணியமானவர்களே, கூட்டத்துடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் யாராக இருப்பார்கள்? அந்த ஊரிலே கேடு கெட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். காரணம் என்ன? அவர்களிடத்திலே பொலிட்டிக்கல் இருக்கும், இதே போல பணம் இருக்கும், இதே போல பதவிகள் இருக்கும். இதை வைத்து தான் ஊருடைய முக்கியஸ்தர்கள் என்பதாக சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அவர் யார் என்று பார்த்தால் அவரை விட மிக மோசமானவர், கேடு கெட்டவர் அந்த ஊரிலே இருக்க மாட்டார். இது நடந்தால் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக முன்னறிவிப்பு செய்துவிட்டு சென்று விட்டார்கள். 12வது அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ உக்ரிமர் ரஜுலு மகாஃபத ஷர்ரிஹி, ஒரு மனிதனுடைய தீங்கை பயந்து அவனை மக்கள் கண்ணியப்படுத்த ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னார்கள். இது தற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, யாராவது அவரை எதிர்த்தால் அவரை அப்படியே அடியோடு இல்லாமலாக்கி விடுவார். ஆகவே இவரை நாங்கள் எதிர்க்க கூடாது, இவருடன் இணங்கித்தான் போக வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனை பேர் வெளியில் மட்டும் அவரை பார்த்தால் கண்ணியப்படுத்துகிறார்கள். ஆனால் உள்ளத்திலே அவரை பற்றிய பயம்தான் இருந்து கொண்டிருக்கும். காரணம் என்ன? இவரை நாங்கள் பகைத்து கொண்டால் எங்களால் இந்த ஊரிலே வாழ முடியாமல் போய்விடும், எங்களுடைய எதிர்காலத்தை இவன் இல்லாமலாக்கிடுவான், நாசமாக்கிடுவான். அதனால் இவனுடன் நாங்கள் சிரித்து பேசுவது போல்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமானவர்கள் இவனுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். இது மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகைப்படுத்தினார்கள். அடுத்து 13, 14 இரண்டு அடையாளத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வதஹரத்தில் கைனாத் வல் மகாசிஃப், உலகத்திலே இசை கருவிகள் புதிதாக தோன்ற ஆரம்பிக்கும், இதே போல பெண் பாடகிகள் உருவாகுவார்கள் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தற்காலத்திலே இது நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதற்கு முன்னால் நாங்கள் பார்த்திராத, கேள்விப்படாத புதிய பெயர்களுடைய பெண்
பெண் பாடகிகளும் இந்த உலகத்திலே தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக வேண்டி எத்தனை போட்டிகள், எத்தனை தேர்வுகள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதே போல புதிய புதிய இசை கருவிகளும் தோன்றும் என்றார்கள். இப்படி தோன்றினால் மறுமையினால் மிக நெருக்கம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். 15வது அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஷரிபத்துல் ஹுமூர், உலகத்திலே மதுபானத்துக்கு மக்கள் அடிமையாகி விடுவார்கள். அதிகமானவர்கள் இந்த மதுபானத்தை குடிக்க ஆரம்பிப்பார்கள். இன்றைய காலத்தை எடுத்து பார்க்கும் பொழுது ஸ்கூல் போகக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி, காலேஜ் போகக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி, வயோதிபராக இருந்தாலும் சரி, யாருமே விதிவிலக்கு இல்லை கண்ணியமானவர்களே. எல்லோருமே இந்த பாவனைக்கு அடிக்ட் ஆகித்தான் இருக்கிறார்கள். வகுப்பிலே, அதாவது ஸ்கூலிலே 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்று இந்த மதுபானத்திற்கு அடிமையாக இருப்பது தான் நமக்கு மிகவும் கவலை ஏற்படுத்துகிறது. எத்தனை ஸ்கூல்களில் கண்ணியமானவர்களே அந்நியர்களை விட்டு விடுவோம், நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தினரிலும் எத்தனையோ வாலிபர்கள் இந்த பாவத்திற்கு அடிமையாகித்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் தான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இது மக்களுக்கு மத்தியிலே பரவிவிட்டால் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு கடைசி அடையாளமாக 16வது அடையாளமாக சொன்னார்கள், வலஅனு ஆகிர ஹாதிஹில் உம்ம அவ்வலஹா, இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய கடைசியானவர்கள், அதாவது கடைசி காலத்தில் வரக்கூடியவர்கள் இந்த உம்மத்துடைய ஆரம்பமானவர்களுக்கு பதுவா செய்வார்கள், லானத் செய்வார்கள், சபிப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த சமுதாயத்துடைய ஆரம்பமானவர்கள் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய கண்ணியமான தோழர்களாகிய சஹாபாக்களும் தான். இந்த சஹாபாக்களை ஏசக்கூடிய ஒரு கூட்டம், இந்த சஹாபாக்களை சபிக்கக்கூடிய ஒரு கூட்டம் எதிர்காலத்திலே கடைசி காலத்திலே தோன்றுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது இந்த காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்று எத்தனை பேர் சஹாபாக்களை ஏசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏன் இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யாமல் இருந்திருந்தால் நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்போமே, ஏன் இவர்கள் இப்படி செய்தார்கள் என்று சஹாபாக்களை தூற்றக்கூடியவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது மறுமை நாளுடைய அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகைப்படுத்திவிட்டு கடைசியில் சொன்னார்கள், இந்த அடையாளங்கள் எல்லாம் உலகத்திலே நடக்கும் பொழுது ஃபல்யர்தகிபு இந்த ذلك ரீஹன் ஹம்ரா, சூறாவளியை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். இந்த காலத்திலே எத்தனை சூறாவளிகள் முழு உலகத்திலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? இந்த 16 அடையாளங்கள் மாறி மாறி உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து சொன்னார்கள், வஸல்ஸலா, நிலநடுக்கங்களை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். இதுவும் தற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. 2025 ஏப்ரல் கடைசியிலே நாங்கள் இருக்கிறோம். இந்த 4 மாதங்களில் மட்டும் முழு உலகத்திலும் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சிகளுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 4000 நிலநடுக்கங்கள் முழு உலகத்திலும் ஏற்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 10ஆம் திகதியுடைய ரிப்போர்ட் படி முழு உலகத்திலும் இந்த 100 நாட்களில் 3865 தடவைகள் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இந்த 20 நாளில் கண்ணியமானவர்களை அதையும் தாண்டி 4000ஐயும் அடைந்திருக்கிறது என்பதாக இன்டர்நேஷனல் எர்த்குயிக் இன்ஃபர்மேஷன் சென்டருடைய ரிப்போர்ட் கூறுகிறது. ஆகவே இந்த பாவங்கள் நடப்பதினால் தான் கண்ணியமானவர்களே நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது. அதுக்கு பிறகு சொன்னார்கள், வஹஸ்ஃபன் வமஸ்ஹன் வகதுஃபா, மக்கள் உருமாற்றப்படுவார்கள். இதே போல பூமிக்குள்ளால சுழிவாங்கப்படுவார்கள். இதே போல வானத்திலிருந்து கல்மாரி பொழியப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 5 விதமான தண்டனைகளை பற்றி சொன்னார்கள். இந்த 16 அடையாளங்களும் மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம். அதே போல இந்த அடையாளங்கள் நடக்கும் பொழுது உலகத்திலே பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக சூறாவளி, நிலநடுக்கங்கள், உருமாற்றம், வானிலிருந்து கல்மாரி பொழியப்படும். இதே போல பூமி சுழிவாங்கப்படும். இந்த 5 அஸாபுகளும் உலகத்திலே நிகழும் என்று நபி அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் தான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஆகவே இந்த 16 அடையாளங்களில் உள்ளவர்களை விட்டு அல்லாஹ் எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் எம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களை ஆக்கியருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.